முக்கிய தலைப்பு: தொட்டிலில் பேசிய 10 குழந்தைகள். ஆரம்பத்தில் புகழ்பெற்ற ஹதீஸின்படி 3 குழந்தைகள் மட்டுமே தொட்டிலில் பேசியதாக குறிப்பிடப்பட்டாலும் அறிஞர்களின் ஆய்வின்படி மொத்தம் 10 குழந்தைகள் இவ்வாறு பேசியுள்ளதாக கூறப்படுகிறது. 1. கவிதையில் குறிப்பிடப்பட்டுள்ள பெயர்கள். புத்தகத்தின் நடுவில் உள்ள அரபு கவிதை வரிகளில் அந்த குழந்தைகளின் பெயர்கள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. ஈசா இப்னு மரியம் அலை, இறை தூதர் ஈசா, இயேசு. ஜுரைஜ் சாட்சி. ஜுரைஜ் என்ற நல்ல மனிதரின் குற்றமற்ற தன்மையை நிரூபித்த குழந்தை. யூசுப் அலை இன் சாட்சி. ஜுலைகா தொடர்பான விவகாரத்தில் சாட்சி சொன்ன குழந்தை. பிறவரின் பணிப்பெண் மஷிதாவின் மகன். தன் தாயை இறை நம்பிக்கையில் உறுதியாக இருக்க ஊக்கப்படுத்திய குழந்தை. அஷாபுல் உக்துத் அகலிவாசிகள் குழந்தை. கொடுங்கோல் ஆட்சியின் போது பேசிய குழந்தை. 2. ஜுரைஜ் ஆபித் இன் வரலாறு. புத்தகத்தில் ஜுரைஜ் என்பவரின் கதை விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. மனப்போராட்டம். ஜுரைஜ் தொழுது கொண்டிருந்த போது அவரது தாய் அவரை அழைத்தார். தொழுகையை தொடர்வதா அல்லது தாயின் அழைப்பிற்கு பதிலளிக்கவா என்று யோசித்து அவர் தொழுகையை தொடர்ந்தார். தாயின் சாபம். இதனால் வருத்தமடைந்த தாய், நீ தவறான பெண்களின் முகத்தை பார்க்கும் வரை உனக்கு மரணம் வரக்கூடாது என்று சாபமிட்டார். குற்றச்சாட்டும் அற்புதமும். பின்னர் ஒரு பெண் அவர் மீது தவறான பலி சுமத்தினாள். அந்த பெண்ணிற்கு குழந்தை பிறந்ததும் ஜுரைஜ குழந்தையின் வயிற்றை தொட்டு, உன் தந்தை யார் என்று கேட்டார். அப்போது அந்த பிஞ்சு குழந்தை பேசி ஒரு அதுமைப்பவனின் பெயரை குறிப்பு ஜுரைஜ் நிராபரதி என்பதை நிரூபித்தது. 3 மார்க்க சட்டம் பிற்படம். இந்த சம்பவத்திலிருந்து அறிஞர்கள் பின்வரும் சட்டத்தை கூறுகின்றனர். ஒரு நபர் நபில் சுன்னத்தான தொழுகையில் இருக்கும்போது அவரது பெற்றோர் அவரை அவசியத்திற்காக அழைத்தால் அவர் தொழுகையை முறித்துவிட்டு பெற்றோருக்கு பதிலளிக்க வேண்டும். 4 ஆதாரங்கள். தக்ரீஜ். இந்த சம்பவம் சஹீ புகாரி மற்றும் சஹீ முஸ்லிம் போன்ற மிக ஆதரவுபூர்வமான ஹதீஸ் நூல்களில் இடம்பெற்றுள்ளது. உங்களுக்கு அடுத்த வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க.